எல்லா விஷயங்களையுமே சந்திராஷ்டம நாட்களில் செய்யலாம். ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை தவிர அப்படிங்கிறத தனியாக வச்சுக்கணும். எல்லா விஷயங்களையுமே செய்யலாம்னு சொன்னால், அன்றாடம் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பணி அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா? அந்த பணியினை சந்திராஷ்டம நாட்களிலே தாராளமாக மேற்கொள்ளலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஆடிட்டுங்கிறது போயின்னு இருக்குன்னே வச்சுப்போமே. ஆடிட் போயின்னு இருக்கும் பொழுது எல்லோருக்குமே ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷனுங்கிறது இருக்கும். அந்த ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும் பொழுது எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், நான் இன்னமும் மாட்டிப்பேன், எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அன்றைய தினத்திலே சர்வ நிச்சயமாக லீவு போடக்கூடாது. லீவ் போட்டால்தான் பிரச்சனைங்கிறதே வரும். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட அதனை சென்று எதிர்கொள்ள வேண்டும். முதல்ல இந்த சந்திராஷ்டமத்தை குறித்த பயமே தேவையில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டமம்னு சொன்னா நம்முடைய ராசிக்கு 8வது ராசியிலே சந்திரன் இருக்கும்பொழுது வரக்கூடியதான் சந்திராஷ்டமம். இதனுடைய பலன் என்ன சார் அப்படின்னு சொன்னா, அன்றைய தேதியிலே மன உளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும்.